இந்த மதுரை மக்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவே கிடையாது. நான் கேட்குறேன், அறிவே கிடையாது அவங்களுக்குலாம். இல்லை மதுரை மக்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? அசிங்கமாவே இல்லையா? உட்காந்துட்டு ஓத்தாங்கம்மான்னு மதுரை மக்கள் மொத்த பேரையும் கிழிக்கணுமா? நான் எதுக்கு நீங்கள் இந்த தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூடுறீங்க. அப்படி அவரை வந்து போற்றி புகழ்ந்து அந்த மதுரை மண்ணுக்கே ஒரு பெருமை. தேவர் அவர் பேர் என்ன? அவர் பேர் மறந்துட்டேனே நான். எல்லாம் உங்களுக்கெல்லாம் வீரம்லாம் எங்கே போச்சு? காண போச்சு. உங்களோட வீரம், உங்களோட பக்தி, உங்களோட பாரம்பரியம். அந்த ஆம்பளைங்க வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க, லேடிஸ் மட்டும்தான் வராங்க. அப்போ ஆம்பளைங்களெல்லாம் போய் வேட்டி கடைட்டி வச்சுட்டு புடவைய கட்ட சொல்லு. புடவைய கட்டுங்கடா மதுரை மண்ணில் இருக்க ஆம்பளைங்களா. வெக்கமா இல்ல? மானம் கெட்டவனுங்களா? அசிங்கமா கேள்வி கேட்டுருவேன் நான். பார்த்தா எனக்கு ஆம்பளையாவே தெரியல. வாங்கடா, யாவும் வர்றீங்களோ வாங்க, என்கிட்ட வந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இந்த 5 வருஷமா என்னடா மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்க? என்னடா மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்க? பொட்ட பசங்களா என்னடா மயிரை பிடிங்கிட்டு இருந்தீங்க? மானங்கெட்ட மதுரையில இருக்க ஆம்பளைங்களை தான் கேட்கறேன்டா. மூஞ்சிய காட்டி பேசுவேன்டா நானு. அக்கா நாங்க மதுரை தான். அப்படியா? என்னையா மதுரை மக்களை ரொம்ப கேவலமா ஒரு அம்மா பேசிக்கிட்டு இருக்காமே. மதுரையில் இருக்கிறவங்களாம் ஆம்பளையானு என்ன பண்ணுவோம்? பேசாம அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவோமா? மதுரைக்குள்ளே நுழையாத அளவுக்கு எப்படி வைப்பீங்க? அப்படியே ரொம்ப பேசிட்டு இருக்காங்களாமே. ஏதோ மதுரையில் இருக்கவங்க எல்லாம் ஒன்றும் பொட்டை பயிலாம் சேலை கட்டி தர்றாங்க. ஏமா நீ என்ன பண்ற? நீ நல்ல பொம்பளையா இருந்தா, நல்ல அப்பனுக்கே நீ பிறந்திருந்தா இந்த வார்த்தையை மதுரைக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு அடிக்கடி போடுவிய. கக்கூசு போய் அப்படியே கழுவாம வந்தா கூட கக்கூசுல வச்சு வீட்டுக்கு போடல. அந்த மாதிரி நீ மதுரைக்குள்ள வந்துட்டு, நான் சொல்றேன், நீ மதுரைக்குள்ள வந்துட்டு அதே வார்த்தையை மதுரையில் இருக்கிறவனா ஆம்பளையான்னு கேளு. ஏன்னா நான் இத்தனை நாள் கூட திருப்பூர்கார பிள்ளையா இருந்தேன். இப்போ மதுரைக்குள்ள வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் மதுரைக்கார பிள்ளை தான், புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், நீ மதுரைக்குள்ள வந்துட்டு மதுரையில் இருக்கிறவன்லாம் ஆம்பளையா இல்லை பொட்டை பையலான்னு நீ கேளு. என் தம்பியும் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆம்பளையா இல்லையான்னு உன்னை கேட்குறாடா, என்னன்னு சத்த பார்த்துட்டு கவனிச்சுட்டு வாடான்னா. இப்போ இத்த தண்டி தான் உனக்கு இருக்குது, இத்த தண்டி இருக்கும், அப்புறம் இத்த தண்டி வந்துடும். சரியா? ஒரே சின்ன 10 புள்ளைய கொடுத்துருவாங்க. மோசமானவங்க, பாசத்துக்கு எப்படி கட்டுப்பட்டவங்களோ அதே மாதிரி ரொம்ப ரோசமானவங்க. நீ மதுரைக்குள்ள வருவ, நீ வா. சரியா? நான் இன்னைக்கு நல்ல புள்ளையா இருக்கேன், அதனால நான் எதுவும் பேச மாட்டேன். நாளைக்கு இந்த ரூம்ல இப்படி போய் அப்படி ஜன்னல் வழியா போவாங்க. சரியா? அப்பா எனக்கு சத்தியமாக லைவ் போடவே இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா. அந்த கமெண்ட் தேவையில்லாமல் வார்த்தையே விடாதீங்க அக்கா. தேவையில்லாமலாம் இல்லைம்மா. அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ மதர்கார பசங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சாமே. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களை வேற. சந்தோஷம். சரி வா, சரி வா, நீ பார்த்துக்கலாம் வா. பேசு. சரியா? பயப்படவே மாட்டேன், நான் அப்படிதான் பேசுவேன். கேஸ் போடுறியா? ஓடு. இல்லை என்ன பண்ணுவ? பண்ணு. நான் அப்படிதான் பேசுவேன். நீயா ஆளுங்களை கூட்டிட்டு வா. சரியா? அதாவது நானா வர மாட்டேன், நீயே வா. வர்றேன்னு சொல்றல, வா. முதல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பேசு. சரியா? முதல்ல வா, முதல்ல எந்திரிச்சு நில்லு, அப்புறம் சொல்லு அப்படின்ற மாதிரிதான். முதல்ல நீ அதுக்கப்புறம் பேசு. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படலாம் நானு. ஏய், கலகம் பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க பத்தியா? வர சொல்றியா? கூட்டிட்டு வாடி, கூட்டிட்டு வா. எவனா வர சொல்றியோ வா, வர சொல்லு. ஒரு விபச்சாரி நீனு. உனக்கே வந்து 4 பேர் வருவாங்க அப்படின்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் நன்மை பிரச்சனைனா நீ என்ன 1000 தேனா போடு, நான் உன்னை 1000 தேனா போடுறேன். உனக்கு ரொம்ப ஓவரா இருந்தா நீ போய் கம்ப்ளைண்ட்டை கொடு. அதை விட்டு ஒட்டு மொத்த மதுரையுமே வந்து நீ பேசியிருக்கிற ஆம்பளையான்னு கேட்குற. நான் சொல்றேன்,
நான் உன்னை திருப்பி கேட்குறேன், உங்க அப்பன் ஆம்பளையா இருந்தா, மீச வச்சது உண்மையா இருந்தா, நீ சரியான ஆம்பளைக்கு உங்க அப்பனுக்கு தான் பிறந்தது உண்மையா இருந்தா, நீ மதுரைக்குள்ள இறங்கி நின்று ஏரியாவை காமிச்சு, வாங்கடா மதுரையில் இருக்க பொட்ட பயலான்னு நீ கூப்பிடு. மதுரைக்காரங்க பொட்ட பயலா நல்லா வந்து ஜல்லிக்கட்டுக்கு போய் ஜல்லிக்கட்டையே அடக்க தெரிஞ்ச என் தம்பிகளுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு சுச்சிப்பி பொட்டச்சு உடனே அடக்க மாட்டாங்க ரஜியா. நீ வாய சும்மா அது காட்டு. மதுரை பக்கம் பயில எப்படிப்பட்டவங்கிறத அப்புறம் அவங்க காமிப்பாங்க. நான் நசமானே பார்க்கறது இல்லைங்க அந்த பொம்பளை வீடியோ. 1 மாதம் ஆச்சு நான் பார்க்கல. நேற்று தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஏக்கா ஏன்னா என் நம்பர் யாருக்குமே தெரியாது. முக்கியமான ஒரு ஆளை அனுப்பிச்சு, ஏக்கா பாருக்கா எப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. ஏடி எப்படி ஐயோ ஐயோ ஏடி பாசத்துக்கும் பகைக்கும் பேர் போன ஊர் மதுரையை வச்சு நீ வந்து ஆம்பளை என் தம்பியில் எல்லாம் கிண்டல் பண்ணி விட்ட. கொந்தளிச்சு போயில இருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து ஃபோன் வரும். நீ கவலைப்படாத. திருமாரஞ்சி யாரு அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாதுல்ல. திருமாரஞ்சி அண்ணன் யாருன்னு நீ கேளு, கமாண்ட்ல கேளு. இன்னைக்கு வந்து உனக்கு எப்பா நம்ம திருமாரஞ்சி அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகரஞ்ச உத்தமி ஒருத்தனிக்கே முந்தார வரைச்ச நல்லவளுக்கு போய் நீங்க சொல்லுங்க. சரியா? பேசிட்டேன் நேத்தே. உனக்கு எனக்கு பிரச்சனை மீடியாவுக்கு அதோட முடிக்கும். உன்னை நீ வந்து இப்ப சென்னையில இருக்கிறவெல்லாம் பொட்டப்பையில கேட்டா ஊரோட மொத்தமா வர மாட்டாங்க. நீ ஏடி ஊர் புத்தரத்தை குடிக்கிற? ஏடி ஏன் புத்தரத்தையும் உன்னால குடிக்க முடியல, நீ எதுக்கு ஊர் புத்தரத்தை குடிக்கிற? வருவில அடிக்கடி மதுரைக்குள்ள கோர்ட்ல வச்சு வீடியோ போட்டியா, காவல்துறை ஆபீஸை வச்சு வீடியோ போட்டியா? இதே மாதிரி மதுரைக்குள்ள வந்துட்டு ஏரியால தான் நிக்கிறேன், வாங்கின மதுரைக்கிறாங்கன்னா பொட்டப்பையில வாங்குறான்னு சொல்லு. தாராளமா நீ பா. அடுத்த நிமிஷம் அங்கேயே நீ நின்று உன்னைய தேடி எந்த சாதியை நீ இழிவா பேசுனியோ, எந்த பயிர்களை இழிவா பேசுனியோ, மொத்த பேரும் வந்து உன்னை கொத்தா தூக்கி ஆம்பளையா காமிப்பாங்க. சரியா? நீ சரியான ஆம்பளை. அடிக்கடி ஒரு பேர் சொல்லல, எங்க அப்பா பேர் இது, நான் இன்னாருக்கு பிறந்தவன், நீ அண்ணாருக்கு தான் பிறந்தவன் தான் மதுரைக்குள்ள வந்து எங்க இருக்கிறே இருந்துக்கிட்டு நீ வீடியோ போடு. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நான் பண்றேன். இந்த இடத்துல நிக்கிறாங்களா இப்படிங்கள மட்டும் சொல்றேன். உன்னை யார் தேடி வர்ற என்ன பண்றாங்க அப்புறம் பாரு. டம்மியாவே நினைச்சிட்டு இருக்கேன் நீ. அப்புறம் அதை பத்தி பேசிட்ட, அதை வந்து பாத்துக்கிறேன். நான் நேரத்துல தான் அந்த வீடியோ பார்த்தேன். நேரத்தை நான் வந்து முயற்சி எடுத்தாச்சு. யாரு என்ன எப்படி என்ன ஏது என்ன அப்படி வாயில வர சொல்ல நினைச்ச. சூரிய அமைதியா போகும்போது நீ இவ்வளவு பேசும்போது அமைதியா போகும்போது உனக்கு தெரிய வேணாம், மெயின் உனக்கு தெரிய வேணாம். நான் சொல்லுப்பா அப்படின்னு இருக்காரு. ஏன் தெரியுமா? 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னமோ அவ வாழ்க்கை நம்ம ஊரை நம்பி வந்திருக்கா. நான் வந்து அவளை ஒரு கேவலமா மோசமானவளா கேடு கட்டவளா தான் என் பக்கத்துல இருக்கிற ஒரு பூரமே தேவைப்பாங்க. அவளை பாசமா பேசுவாங்க. என்னப்பா என்னன்னே என்னக்கா அந்த மாதிரி பாசமா தான் நான் பேசுவேன். அப்படி ஒழுக்கம் கட்டு போய் கேடு கட்டு போய் கேவலமா நான் நடந்துக்கிட்டேன்னு வச்சுருக்கேன். என் ஏரியாவுக்குள்ள அடிச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா பூரா சொந்த விட்டுக்காரவங்க பூரா நீ சொன்னா அதே ஆளுகிறேன். எப்படி என்னை குடி வச்சுக்குவாங்க? நான் வீட்டுக்குள்ள 1000 அயோக்கியத்தனம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இதே சண்டையை நான் ரோட்ல வச்சு போட்டேன்னா அவங்களே வந்து எல்லாம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாத்திரத்தை அள்ளி வெளியே வச்சு ஊரை விட்டு காலி பண்ணி எங்க ஊருக்கு கசிக்கிட்டுருவாங்க. ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவே எப்படி ஏரியான்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். 1000 தப்பு பண்ணாலும் வீட்டுக்குள்ள வீடு உண்டு வாசம் உண்டு நான் வாடுக்கு இருக்கேன். என் வயிற்று பொழப்பு நான் வீடியோ போறேன்னு சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பிள்ளை பொழப்பு. இல்லை என் வீட்டுக்கு டெய்லி 4 பேர் வர்றாங்களா, இல்லை நான் என் வண்டியா டெய்லி ஒரு வண்டி ஒரு கார் வர சொல்லி நான் ஏறிக்கிட்டு போறேன்னா, இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன்னா, இல்லை நைட்டு 12 மணி நேரம் கையை காமிச்சு வா அப்படின்னு கூப்பிடுறேன். என் ஏரியாவை வந்திருக்கியா இல்லையா? என் ஏரியா விசாரிச்சிருக்கியா இல்லையா? என் ஏரியாவை பத்தி கேளு. உனக்கு துப்பு கொடுத்து கூட்டி கொடுக்குறானே ஒருத்தன், அவன்கிட்ட கேளு. உனக்கு ஐட்டாங்க போன் பண்ணி பேசி அங்கே இருக்கிற பயில அது போமாமா நான் எங்க இருக்கேன்னு, நான் என்னப்பட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கேன்னு தெரியுமா? முதல்ல நீ ஊரையா பேசியிருக்க. ஒரு ஊருக்குள்ள இருக்கிற பயில அது போமாமா. பாசத்துக்கு வந்து ஒண்ணுன்னா உசுரை கொடுத்துட்டு பகைக்கு ஒண்ணுன்னா உசுரை எடுக்கிறவங்க அவங்க மோசமானவங்க. மதுரைக்கு பேர் போனதுனால ஒரு பண்பு ஒரு மரியாதை மானம் ஜல்லிக்கட்டுன்னு எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்துச்ச ஊருக்குள்ள. நானே எனக்கு பாதுகாப்பு மதுரை தான் சொல்லிட்டு நான் ஊரை விட்டு காலி பண்ணாம கூட சிக்கா இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மதுரைக்குள்ள என் தம்பி இருக்காங்க, இந்த ஒண்ணுன்னா ஓடி வந்து நிற்பாங்க. என்னக்கா அவனுக்கு பிரச்சனை சொல்லுக்கான்னு சொல்லி ஓடி வந்து நிற்பாங்க. அக்கம் பக்கத்துல பூரா தாயா பிள்ளையா பழகிட்டு அவ்வளோ பாசமா. சரி நமக்கு திருப்பூர் கூட அவ்வளோ ஒரு இது இல்லை, நமக்கு மதுரை தான் நல்லா நாங்கள் ஒரு பாதுகாப்புங்க. உண்மையுமே சொல்றேன், அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. நைட்டு 1 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்துட்டு போய் மெடிக்கல்ல மாத்திரம் வாங்கிட்டு அழகா வருவேன். ஏமாங்க என்னையவே அப்படி வந்து என் 1000 மணி நேரம் அவ பிள்ளைக்கு அவ என்னமா பண்ணிட்டு போறான். அவ நடிக்கிறா, அவ வந்து எப்படியே இருந்துட்டு போறா, வாழ்ந்துட்டு போறா. இருக்கிற ஏரியாவுக்குள்ள எப்படி இருக்கா அதெல்லாம் கேட்பாங்க. யாராலும் அதை தான் கேட்பாங்க.
அவ போறடா கூட இருக்கட்டுமே, வெளியே போறாளா வாராளா, எங்க தெருவுக்குள்ள ஏதாவது பண்றாளா, எங்க ஏரியாவுக்குள்ள ஏதாவது பண்றாளா, இல்ல அங்க நின்னா இங்க நின்னா இவன் கூட போனா அவன் கூட போனா எவனாலும் பார்த்தானா வைக்க மாட்டாங்க இந்த வீட்டுல. குடி குடி அந்த வீட்டுல குடி வைக்க மாட்டாங்க. அவசரமாவே வைக்கிறனாலும் சுத்தி இருக்கிறவங்க எப்படி வைப்பாங்க? நீ குடி இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டு என்னைய பேசி என் மூத்திரத்தை குடிக்க உனக்கு பக்கு இல்லாம துப்பு இல்லாம நீ எல்லாம் நல்ல சாதி நல்ல அப்பனுக்கு பிறந்தவளா நீ எதுக்கு மதுரக்கார பயில எதுக்கு பேசின பொட்டையான்னு நீ ஏன் கேட்ட? ஜல்லிக்கட்டை அடக்க போறா, மாடு அடக்க போறா, இவளை அடக்க முடியாதுன்னா எப்படி நடுரோட்டை போய் அவுத்து போட்டு நின்று அவங்க அடக்கிறதுக்கு? இல்ல பக்கத்துல இருக்க ஆம்பளை எல்லாம் கையை பிடிச்சிருக்கா வாங்கடா 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 இழுத்தன அக்க பக்கத்துக்காரலாம் சொல்லு. நீ எப்படி ஒட்டு மொத்த மாதிரி பேசுவ? நீ பேசிருக்கிறது என்ன வார்த்தைன்னு தெரியுமா? நானே ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்கே நான் உடனே மன்னிப்பு கேட்டு தெரியாம திருமாரஞ்சி அண்ணனே ஒரு வாட்டி நான் திட்டினேன். எனக்கு தெரியாத நீ யாருன்னு நான் எதை போதையெல்லாம் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க, அலங்காநல்லூரையும் பேசுறேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு பெரிய ஒரு தப்பு செஞ்சேன். நான் தப்பு செஞ்ச தாராள மன்னிப்பு. ஏன்னா அலங்காநல்லூர் என்னன்னு எனக்கு தெரியாது, திருமாரஞ்சி அண்ணன் யாருன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப நான் அவர்கிட்ட பேசுவேன். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். நேரம் ஒண்ணுதான் அனுப்பியாச்சு. அவர் என்ன பண்ணணுமோ அவங்க சார்பில் இருந்து என்ன ஜாலியாவும் பேசியிருக்க, மதுரை ஆம்பளைங்களையும் நீ பேசியிருக்க. இது சும்மா விடுவாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அதான் சொல்றேன். நீ மத்ததுக்கு நீ பெரிய டானுங்கிறது இப்பதான் நீ காட்டப்படுற. மதுரைக்குள்ள எப்படி நீ கக்கா போறதுல இருந்து கல்கண்டு சாப்பிடுற வரைக்கும் வீடியோ போடுறியோ அதே மாதிரி மதுரைக்குள்ள நின்றுட்டு நீ வீடியோ போடு. இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன். இந்த ஒருத்தர் ஒரு ஊர் போய் கூப்பிட்டு வாடா 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 கூப்பிட்டு இதே மாதிரி நீ சரியான பொம்பளையா இருந்தா பொப்பனுக்கு நீ பிறந்தது உண்மையா இருந்தா யாரு பேரு ஒரு பேர் சொல்லியே அவனுக்கு நீ பிறந்தது உண்மையா இருந்தா மதுரைக்குள்ள போய் நின்றுட்டு இந்த இடத்துல தான் நிக்கிறேன் நீ சொல்லு. உன்னை யாரு தேடி வரா, என்ன பண்றா, ஏது பண்றான்னு அப்புறம் நீ பாரு. எப்படி நீ பாக்குற ஒரு போன் போதும். ஆல்ரெடி நேத்தே போட்டாச்சு பாண்டியா. உனக்கு என்ன வருதுன்னு பாத்தியா? இன்னைக்கு நான் சொல்றேன். நான் கொடுக்குறேன் நியூஸ் கொடுப்போமா? பாக்குறியா நியூஸ் பாக்குறியா? என்னமா பெரிய பிரஸ் மீட்டே நீ தான் கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி பேசுற. நீ பிச்சைக்காரி நீலாம் பிரஸ் மீட்டை இப்பதான் நீ பாக்குற. ரீசனா மான மரியாதையோட வந்து எனக்கு தெரியும். அதுக்காக நான் மீடியால நான் இப்படி காமிக்கிறேன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருக்கிற இடத்துல எப்படி இருக்கா அதுக்காண்டி மதுரை கூட இருக்கிறாங்க. ஏதோ கஷ்டத்துக்கு வர மாதிரி போறவங்களும் தான் இருக்காங்க, கௌரவமா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதுக்காண்டி நீ இப்படி போறா, நீ மதுரையோட ஒரு பேர் அப்படிலாம் பிறக்க மாட்டாங்க. அவ வைத்து குழப்ப அவ பிள்ளைய உழக்க என்னமா பண்ணிட்டு போறா, இருக்கிற இடத்துல இருக்காளா ஒழுங்கா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நான் என்ன பண்ணா இந்த பிரஸ் மீட்டை சுச்சுப்பி காட்டுறது பழைய சூர்யாவை பேசாம அடங்கி போறாளே அப்படிங்கிறதுக்காகவா? உன்னையெல்லாம் பேசி என்ன பண்ண? நீ ஒரு சாக்கடை, நீ ஒரு பிள்ளைய பேசக்கூடாதுன்னு அதனால நான் பேசுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா நான்லாம் உன்னை சீன்ற அளவுக்கு நீ ஒத்தே கிடையாது. எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதியவே. ஒரு வரலாறே படைக்கப்பட்ட ஊர் நம்ம மதுரை. எவ்வளோ ஒரு வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை, அந்த மாவட்டத்துக்குள்ளே ஜல்லிக்கட்டுக்கு பேர் போய் ஜல்லிக்கட்டே நடக்கக்கூடாதுன்னு சொன்னனால இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டமே பண்ணி எங்களுக்கு பாரம்பரியமான எங்களோட விளையாட்டு ஜல்லிக்கட்டு சொல்லி போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் மீட்டெடுத்தவங்க எங்க மதுரைக்கார பயிலுக. நீ அவங்களே தப்பா பேசுறியா? உன்னை சும்மா டேய் மதுரைக்கார தம்பிலா நீங்களாம் ஆம்பளை இல்லையாம்டா, பொட்ட பையன்னு சொல்லியிருக்காடா ஒருத்தி. சரியா? நீங்க ஆம்பளையா இல்ல பொட்ட பயலான்னு ஒருத்திக்கு காமிக்கணுமா? நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா? நானே சொல்றேன். நீங்க எல்லாருமே மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பேசி 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 வீடியோ கொடுக்குறீங்க. இல்ல இவ யாருங்கிறத இன்னைக்கு நான் ஏன்னா யாரு அப்படிங்கறது அக்காவை யாருன்னு தெரியாது, ஒரு சில பசங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? என்னை தெரிஞ்சா யாருக்கா அப்படின்னு சொல்லி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமா சேர்ந்து இந்த வீடியோவை எங்க வைரல் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். நேர பிரஸ் மீட்ல அனுப்பிடுறேன், நியூஸ்ல போடுவாங்க. அவன் மூச்சியை பாத்துக்கங்க. மதுரை மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து அவன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ நீங்க போய் கொடுத்துருங்க. புரியுதா? அவன் மதுரை கூட கால் எடுத்து வச்சாலே அவளை நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிருங்க. ஆம்பளைன்னு காட்டுங்க, வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க ஆம்பளையா பொம்பளை பொட்டை பயலுங்களாங்கிறத நீங்க காமிச்சிடணும் அவளுக்கு. அதனால நான் இப்ப பிரஸ் மீட்ல காலையிலே கூப்பிட்டு பேசுறேன். திருமாரஞ்சி அண்ணனுக்கு நேற்று நைட்டே நான் அனுப்பிட்டேன் இந்த ரெக்கார்டு. சரியா? அவர் நான் பாக்குறப்பான்ட்டாரு. புரியுதா? நீ வச்ச கை சின்ன இடத்துல இல்ல, எனக்கு தெரியும். சரியா? மதுரைக்காரன் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டுக்கே அவசியம். ஒரு பொம்பளையா பேச விட்டு நம்ம வேடிக்கை பாருங்க. கரெக்ட், சீரியஸா நான் சொல்றேன். நம்ம இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது அது வேற விஷயம். ஆனா மதுரைக்குள்ள இருக்கிற பசங்க உங்களால நான் கேட்கவே இல்லைங்க, கடவுள் சத்தியமா நான் ஆடியோ கேட்கல. எல்லாம் பேசினா எனக்கு சுத்தி ஒரு கதை வேடிக்கை பாருங்க. கரெக்ட், சீரியஸா நான் சொல்றேன். நம்ம இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டு பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சரியா? மதுரைக்காரன் எல்லோரும் ஒன்று
இருந்தா அவங்க நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டுக்கே அவசியம். ஒரு பொம்பளையா பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்க கரெக்ட். சீரியஸா நான் சொல்றேன். நம்ம வந்து இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது அது வேற விஷயம். ஆனா மதுரைக்குள்ள இருக்கிற பசங்க இன்னொன்று நான் கேட்கவே இல்லைங்க. கடவுள் சத்தியமா நான் அது ஆடியோ கேட்கல. எல்லாரும் பேசினாங்க, சுத்தி கூட கத்திட்டு கிடந்துச்சு. நானும் என்னடா சும்மா கத்திட்டே கிடக்கிறாங்க. நேற்று எனக்கு அனுப்பி வச்சாங்க, யார் சிக்காபாய் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. பார்ப்பா அப்படிங்கும்போது சிக்காபாய் நேற்று தான் பார்த்தாரு. நான் ஏன்னா இவளை போய் பார்த்தா டென்ஷன் ஆகுதுங்க. நமக்கு தேவையில்லாத ப்ரெஷரு, தேவையில்லாம நம்ம வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருது. தேவையில்லாம நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது, எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மைண்ட் எல்லாமே இவளை பார்த்தா வருதுன்னு நான் பார்க்கறதே இல்லை. நேற்று தான் எதார்த்தமா சுமி கத்திக்கிட்டே கிடக்கும். என்ன பார்த்து சுமி கத்திக்கிட்டே கிடக்குன்னு கேட்க, அவர் இந்த பார்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்ப. அப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா மாற்றம் எடுக்கிறீங்க, மாற்றம் எடுக்கிறா நீங்கள் ஆம்பளைங்களான்னு கேட்குறா, நீங்களாம் வந்து பொட்டை பயிலுங்களான்னு கேட்குறா, என்ன சேலை கட்டிங்களான்னு கேட்குறா. ஏண்டி நார சிறுக்கி நாதாரி புண்ட தென்னவரி புண்ட தேனா புண்ட. நான் கேட்குறேன், என்ன இருந்தாலும் ஒரு வழி இல்லாம வீடு வாசல் இல்லாம நடு தெருவில் நிற்கிறப்ப என்னைய மாதிரி அடைக்கலம் கொடுத்துச்சுடி. இன்னைக்கு இந்த வழி இல்லாம வீடு வாசல் இல்லாம நடு தெருவில் நிற்கிறப்ப என்னைய மாதிரி அடைக்கலம் கொடுத்துச்சுடி. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் அடக்கமா இருக்கேன், இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா எல்லாம் என் உறவு சரி, என் நம்பியை கொடுத்த பாசம். மதுரை மக்கள் என்னை அனுசரிச்சு என்ன பண்ணுவா, நம்ம ஊரை நம்பி வந்துட்டா, ஏதோ வைத்து குழப்பு அவ வீடியோ பிடிச்ச பார்க்கிற என்னமோ பண்ணிக்கிறான்னு. நான் உள்ள போயிட்டு வந்த உடனே நான் அவ்வளோ ஒரு கேவலமா கேடு கட்டலாம் என் பக்கத்துலேயே முடிவு சொல்றாங்க. எல்லாமே சொந்த விட்டுக்கிறாங்க, எல்லாமே தேவை விட்டாளுதானே. நான் ஒரு வீடு தான், எங்க காம்பவுண்ட் மட்டும் தான் வாடகை வீடு. அப்படிதான் நான் திருப்பில் என்னை கூடி வைப்பாங்களா? பாவம் ஏதோ கெட்ட நேரம் அதுக்குள்ள என்ன வந்துச்சு, திருடிச்சா, பொய் சொல்லிச்சா, கொலை ஒடிச்சா, கொள்ளை அடிச்சுச்சா, ஏதாவது வீடு அசிங்கமா பேசிச்சு, அந்தமா பேசினாங்க, அது போச்சு வந்துச்சு, அதோட பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறது அந்த மாதிரி. நான் உண்மையானவே சொல்றேன், மதுரைக்கார பயலுகளை உண்மையானவே சொல்றேன், இந்த ஊருக்கு வந்தனால இந்த ஊருக்கு ஒண்ணுன்னா அதோட பங்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு அடைக்கலம் கொடுத்த ஊர் இந்த ஊர். நான் என்ன சொல்றேன்னா, மதுரைக்கார பயல்களும் சரி, பொம்பளை பிள்ளைகளும் சரி, நம்ம ஊரையே ஒட்டி அசிங்கமா பேசியிருக்கா, நம்ம இப்ப தம்பியில பேசியிருக்கா, ஒட்டையானு கேட்டிருக்கா. இவளை நீங்க சும்மாவே விடக்கூடாது. இதே நான் பேசியிருந்தா என்ன பண்ணிருக்கேன், எல்லாரும் மொத்தமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்லயும் நம்ம ஊரை கூட விடுங்க, நம்ம தம்பியில நம்ம கூட பிறந்தவங்க, என் கூட பிறக்காட்டாலும் எனக்கு தம்பியை எங்க அண்ணன், நம்ம ஆம்பளைகளை பத்தி தப்பா பேசுறேன். இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? இதுக்கு மதுரை மக்களாகிய நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க? அது முதல்ல முடிவு கட்டணும். ஏன்னா இவளுக்கு இனிமேல் இந்த ஊர்ல எந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்பளையும் இவ தப்பா பேசக்கூடாது. என்னைய பேசினா என்னைய மட்டும் தான் பேசணும். எதுக்கு இந்த பயில்களை பேசணும் சொல்லுங்க? யார் அப்படி பேசுனது? ஒரு அம்மா பேசியிருக்கியா, நான் வந்து நீ என்ன பண்றேன்னா பிரஸ் மீட்காரவங்களை கூப்பிட்டு பேசிட்டு எடுக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க ஊர் ஆம்பளையிலும் ஏன் எங்க ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா, ஜல்லிக்கட்டை பத்தி இவ்வளவு இழுவா எடுக்க மாட்டாங்க. சீரியஸா சொல்றேன், நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க ஊர் ஆம்பளையும் ஏன் எங்க ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா, ஜல்லிக்கட்டை பத்தி இவ்வளவு இழுவா பேசிருக்கான்னு ஒரு பொம்பளை பேசியிருக்கா. இந்த கிளிப்பிங் ஏன் நான் எதுல போடணும்னா, நான் வந்து என்னோட ஐடியில போட முடியாது, சரியா? அதனால என்ன சொன்னா, நான் பிரஸ் மீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதனால நீங்க மதுரை மக்கள் எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து உடனே வந்து மதுரை மக்கள்கிட்டையும் மதுரை ஆம்பளை பசங்கள்டையும் பயிர்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் பேசின தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு இவ கேட்கற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. நம்மளோட மதுரையோட வீரத்தை என்னங்கிறத காட்டணும். அது ஒரு பொட்டச்சி. அவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரியே முதல்ல கிடையாது, அவ தமிழர்ச்சியே கிடையாது. நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் வந்து மத கலவரத்தை, இஸ்லாத்துக்குள்ள மத கலவரத்தை தூண்டா, கிறிஸ்டினுக்குள்ள மத கலவரத்தை தூண்டா. இப்ப மதுரையை பத்தி கேவலமா பேசியிருக்கா, ஜல்லிக்கட்டை கேவலமா பேசியிருக்கா. மயில்களை பத்தி முக்கியமான ஒரு சமுதாயம் வந்து மதுரைக்குள்ள ரொம்ப பெருசு. என்ன முக்கியமானது சொல்றதுன்னா, தேவர் சமுதாயத்தையே பத்தி நீ இழுவா ரொம்ப ஓவரா பேசியிருக்க. அந்த தலைவருக்கே நீ பேசின வீடியோவை அனுப்பிட்டேன். யாருக்கு தெரியுமா? திருமாரஞ்சி அண்ணாவை கேள்விப்பட்டிருக்கியா? தேவர் சமுதாயத்தோட தலைவர் திருமாரஞ்சி அண்ணன். அவருக்கு நேற்று ஸ்ட்ரைட்டா நீ இப்போ பேசின ஆடியோ பூரா அனுப்பிட்டேன், சரியா? ஓ மேல, யார் மேல? ஓ மேல கம்ப்ளைண்ட்டு ஜாதி ரீதியாகவும் மதுரை ஆண்கள் ரீதியாகவும் ஓ மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆக போகுது. பார்க்குறியா பார்க்கலையா? இல்லை உனக்கு ஃபோன் வரும், பார்க்குறியா? நீ வந்து நான் அவங்க இவங்க அப்படிலாம் போகவே மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக யாரை பார்க்கணுமோ அவங்கள போய் பார்த்துருவேன். அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கா, இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்காம இருக்காங்களா? உனக்கு எனக்கு பிரச்சனைனா நீ என்ன 1000 தேனா போடு, நான் உன்னை 1000 தேனா போடுறேன். உனக்கு ரொம்ப ஓவராக இருந்தால் நீ போய் கம்ப்ளைண்ட்டை கொடு. அதை விட்டு ஒட்டு மொத்த மதுரையுமே வந்து நீ பேசியிருக்கிற ஆம்பளையான்னு கேட்குற. நான் சொல்கிறேன், நான் உன்னை திருப்பி கேட்குறேன், உங்கள் அப்பன் ஆம்பளையாக இருந்தால், மீச வச்சது உண்மையாக இருந்தால், நீ சரியான ஆம்பளைக்கு உங்கள் அப்பனுக்கு தான் பிறந்தது உண்மையாக இருந்தா, நீ மதுரைக்குள்ள இறங்கி நின்று ஏரியாவை காமிச்சு வாங்கடா மதுரையில் இருக்க பொட்ட பயலான்னு நீ கூப்பிடு. மதுரைக்காரங்க பொட்ட பயலா நல்லா வந்து ஜல்லிக்கட்டுக்கு போய் ஜல்லிக்கட்டையே அடக்க தெரிஞ்ச என் தம்பிகளுக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு சுச்சிப்பி பொட்டச்சு உடனே அடக்க மாட்டாங்க. நீ வாய சும்மா அது காட்டு.
மதுரை பயில எப்படிப்பட்டவங்கிறது அப்புறம் அவங்க காமிப்பாங்க. நான் நசமாமே பார்க்கறதே இல்லைங்க அந்த பொம்பளை வீடியோ. 1 மாதம் ஆச்சு நான் பார்க்கல. நேற்று தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ஏக்கா ஏன்னா என் நம்பர் யாருக்குமே தெரியாது. முக்கியமான ஒரு ஆளை அனுப்பிச்சு, ஏக்கா பாருக்கா எப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. ஏடி எப்படி ஐயோ ஐயோ ஏடி பாசத்துக்கும் பகைக்கும் பேர் போன ஊர் மதுரையை வச்சு நீ வந்து ஆம்பளை என் தம்பி நல்லா கிண்டல் பண்ணி விட்ட. கொந்தளிச்சு போயில இருக்காங்க. நீ ஒன்று பண்ணு, உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து ஃபோன் வரும். நீ கவலைப்படாத. திருமாரஞ்சி யாரு அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாதுல்ல. திருமாரஞ்சி அண்ணன் யாருன்னு நீ கேளு, கமெண்ட்ல கேளு. இன்னைக்கு வந்து உனக்கு எப்பா நம்ம திருமாரஞ்சி அண்ணன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளவரைஞ்ச உத்தமி ஒருத்தனைக்கே முந்தார வரைச்ச நல்லவளுக்கு போய் நீங்க சொல்லுங்க. சரியா? பேசிட்டேன் நேத்தே. உனக்கு எனக்கு பிரச்சனை வீட்டாக்குள்ள அதோட முடிக்கும். உன்னை நீ வந்து இப்ப சென்னையில இருக்கிறவெல்லாம் பொட்டப்பையிலாம் கேட்டா ஊரோட மொத்தமா வர மாட்டாங்க. நீ ஏடி ஊர் புத்தரத்தை குடிக்கிற? ஏடி ஏன் புத்தரத்தையும் உன்னால குடிக்க முடியல. நீ எதுக்கு ஊர் புத்தரத்தை குடிக்கிற? வருவில அடிக்கடி மதுரை கோர்ட்ல வச்சு வீடியோ போட்டியா? காவல்துறை ஆபீஸை வச்சு வீடியோ போட்டியா? இதே மாதிரி மதுரை வந்துட்டு ஏரியால தான் நிக்கிறேன், வாங்கின மதுரைக்காரன்னா பொட்டப்பையில வாங்குறான்னு சொல்லு. தாராளமா நீ பா. அடுத்த நிமிஷம் அங்கேயே நீ நில்லு. உன்னைய தேடி எந்த சாதியை நீ இழிவா பேசுனியோ, எந்த பயிர்களை இழிவா பேசுனியோ, மொத்த பேரும் வந்து உன்னை கொத்தா தூக்கி ஆம்பளையாங்க காமிப்பாங்க. சரியா? நீ சரியான ஆம்பளை. அடிக்கடி ஒரு பேர் சொல்லல, எங்க அப்பா பேர் இது, நான் இன்னாருக்கு பிறந்தவன், நீ அண்ணாருக்கு தான் பிறந்தவளா இருந்தா மதுரை வந்து எங்க இருக்கே இருந்துக்கிட்டு நீ வீடியோ போடு. ஒரே ஒரு ஃபோன் மட்டும் நான் பண்றேன். இந்த இடத்துல நிக்கிறாங்க இப்படிங்களை மட்டும் சொல்றேன். உன்னை யாரு தேடி வர்ற என்ன பண்றாங்க அப்புறம் பாரு. என்ன டம்மியா வேற நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ. அப்புறம் அதை பத்தி பேசிட்ட, அதை வந்து பாத்துக்கிறேன். நான் நேற்று தான் அந்த வீடியோ பார்த்தேன். நேற்று நான் வந்து முயற்சி எடுத்தாச்சு. யாரு என்ன எப்படி என்ன எதுக்கு என்ன அப்படியே வாயில வர சொல்ல நினைச்ச. சூரிய அமைதியா போகும்போது நீ இவ்வளவு பேசும்போது அமைதியா போகும்போது உனக்கு தெரிய வேணாம், மெயின் உனக்கு தெரிய வேணாம். நான் சொல்லுப்பா அப்படின்னு இருக்காரு. ஏன் தெரியுமா? 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னமோ அவ வாழ்க்கை நம்ம ஊரை நம்பி வந்திருக்கா. நான் வந்து அவளை ஒரு கேவலமா மோசமானவளா கேடு கட்டவளா தான் என் பக்கத்துல இருக்கிற ஒரு பூராமே தேவைப்பாங்க. அவ்வளவு பாசமா பேசுவாங்க. என்னப்பா என்னன்னே என்னக்கா அந்த மாதிரி பாசமா தான் நான் பேசுறேன். அப்படி ஒழுக்கம் கட்டு போய் கேடு கட்டு போய் கேவலமா நான் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், என் ஏரியாக்குள்ள அடிச்சு பண்ணிடுவாங்க. ஏன்னா பூரா சொந்த விட்டுக்காரங்க பூரா நீ சொன்னா அதே ஆளுகிறேன். எப்படி என்னை குடி வச்சுக்குவாங்க? நான் வீட்டுக்குள்ள 1000 அயோக்கியத்தனம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. இதே சண்டையை நான் ரோட்ல வச்சு போட்டேன்னா அவங்களே வந்து எல்லாம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பாத்திரத்தை அள்ளி வெளியே வச்சு ஊரை விட்டு காலி வெளியே எங்க ஊருக்கு கசிக்கிட்டுருவாங்க. ஏன்னா நான் இருக்கிற ஏரியாவே எப்படி ஏரியான்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். 1000 தப்பு போனாலும் வீட்டுக்குள்ள வீடு உண்டு பாசம் உண்டு நான் வாடு கிடைக்கிறேன். என் வயிற்று பொழப்பு நான் வீடியோ போடுறேன் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த புள்ள பொழப்பு. இல்லை என் வீட்டுக்கு டெய்லி 4 பேர் வர்றாங்களா? இல்லை நான் என் வண்டியா டெய்லி ஒரு வண்டி ஒரு கார் வர சொல்லி நான் ஏறிக்கிட்டு போறேன்னா, இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறேன்னா இல்லை நைட்டு 12 மணி நேரம் கையை காமிச்சு வா வா அப்படின்னு கூப்பிடுறேன். என் ஏரியாவில் வந்திருக்கியா இல்லையா? என் ஏரியா விசாரிச்சிருக்கியா இல்லையா? என் ஏரியா பத்தி கேளு. உனக்கு துப்பு கொடுத்து கூட்டி கொடுக்குறானே ஒருத்தன், அவங்ககிட்ட கேளு. உனக்கு ஐட்டாங்க போன் பண்ணி பேசி அங்கே இருக்கிற பயில அது போமாமா. நான் எங்க இருக்கேன்னு, நான் என்னப்பட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கேன்னு தெரியுமா? முதல்ல நீ ஏரியா ஊரையா பேசியிருக்க. ஒரு ஊருக்குள்ள இருக்கிற பயில அது போமாமா. பாசத்துக்கு வந்து ஒண்ணுன்னா உசுரை கொடுத்து விட்டு பகைக்கு ஒண்ணுன்னா உசுரை எடுக்கிறவங்க அவங்க மோசமானவங்க. மதுரைக்கு பேர் போனதுனால ஒரு பண்பு ஒரு மரியாதை மானம் ஜல்லிக்கட்டுன்னு எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்துட்ட ஊர்ல நானே எனக்கு பாதுகாப்பு மதுரை தான் சொல்லிட்டு நான் ஊரை விட்டு காலி பண்ணாம கூட சிக்கா இல்லாக்காலும் பரவாயில்ல, எனக்கு மதுரைக்குள்ள நம்பி இருக்காங்க. இந்த ஒண்ணுன்னா ஓடி வந்து நிற்பாங்க. என்னக்கா உனக்கு பிரச்சனை சொல்லுக்கான்னு சொல்லி ஓடி வந்து நிற்பாங்க. அக்கம் பக்கத்துல பூரா தாயா பிள்ளையா பழகிட்டு அவ்வளோ பாசமா. சரி நமக்கு திருப்பூர் கூட அவ்வளோ ஒரு இது இல்லை, நமக்கு மதுரை தான் நல்லா நாங்கள் ஒரு பாதுகாப்புங்க. உண்மையாவே சொல்றேன், அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. நைட்டு 1 மணிக்கு நாங்கள் வண்டி எடுத்துட்டு போய் மெடிக்கல்ல மாத்திரம் வாங்கிட்டு அழகா வருவேன். ஏமாங்க என்னையவே அப்படி வந்து என் 1000 மணி நேரம் அவ பிள்ளைக்கு அவள் என்னவா பண்ணிட்டு போறா, அவ நடிக்கிறா, அவ வந்து எப்படியே இருந்துட்டு போறா வாழ்ந்துட்டு போறா. இருக்கிற ஏரியாவுக்குள்ள எப்படி இருக்கா அதான் கேட்பாங்க. யாராலும் அதை தான் கேட்பாங்க. அவ போறடா கூட இருக்கட்டுமே, வெளியே போறாளா வாராளா, எங்க தெருவுக்குள்ள ஏதாவது பண்றாளா, எங்க ஏரியாவுக்குள்ள ஏதாவது பண்றாளா, இல்ல அங்க நின்னா இங்க நின்னா இவன் கூட போனா அவன் கூட போனா எவனாலும் பார்த்தானா வைக்க மாட்டாங்க. இந்த வீட்டுல என்ன குடி அந்த வீட்டுல குடி வைக்க மாட்டாங்க. அவசரமாவே வைக்கிறனாலும் சுத்தி இருக்கிறவங்க எப்படி வைப்பாங்க? என்ன குடி இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டு என்னைய பேசி என் மூத்திரத்தை குடிக்க உனக்கு பக்கு இல்லாம துப்பு இல்லாம நீ எல்லாம் நல்ல சாதி நல்ல அப்பனுக்கு பிறந்தவளாங்க. நீ எதுக்கு மதுரக்கார பயில எதுக்கு பேசினா பொட்டையான்னு நீ ஏன் கேட்ட? ஜல்லிக்கட்டை அடக்க போறா, மாடு அடக்க போறா, இவளை அடக்க முடியாதுன்னா எப்படி நடுரோட்டை போய் அவுத்து போட்டு நின்று அவங்க அடக்கிறதுக்கு?
இல்ல பக்கத்துல இருக்க ஆம்பளை எல்லாம் கையை பிடிச்சிருக்கா வாங்கடா 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 நிறுத்தணும் அக்க பக்கத்துக்காரங்க எல்லாம் சொல்லு. நீ எப்படி ஒட்டுமொத்த மாதிரி பேசுவ? நீ பேசிருக்கிறது என்ன வார்த்தைன்னு தெரியுமா? நானே ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். அதுக்கே நான் உடனே மன்னிப்பு கேட்டு தெரியாம திருமாரஞ்சி அண்ணனே ஒரு வாட்டி நான் திட்டினேன். எனக்கு தெரியாது நீ யாருன்னு நான் ஏதோ போதையெல்லாம் தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க அலங்காநல்லூரையும் பேசுறேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு பெரிய ஒரு தப்பு செஞ்சேன். நான் தப்பு செஞ்ச தாராள மன்னிப்பு. ஏன்னா அலங்காநல்லூர் என்னன்னு எனக்கு தெரியாது, திருமாரஞ்சி அண்ணன் யாருன்னு எனக்கு அப்ப தெரியாது. இப்ப நான் அவர்கிட்ட பேசுவேன். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரியும். நேரம் ஒண்ணுதான் அனுப்பியாச்சு. அவர் என்ன பண்ணணுமோ அவங்க சார்பில் இருந்து என்ன நீ ஜாலியாவும் பேசியிருக்க, மதுரை ஆம்பளைங்களையும் நீ பேசியிருக்க. இது சும்மா விடுவாங்க நீ நினைச்சுட்டு இருக்கிறியா? நான் அதான் சொல்றேன். நீ மத்ததுக்கு நீ பெரிய டானுங்கிறது இப்பதான் நீ காட்ட போற. மதுரைக்குள்ள எப்படி நீ கக்கா போறதுல இருந்து கல்கண்டு சாப்பிடுற வரைக்கும் வீடியோ போடுறியோ அதே மாதிரி மதுரைக்குள்ள நின்றுட்டு நீ வீடியோ போடு. இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன். இந்த ஒருத்தர ஒரு ஊர் போய் கூப்பிட்டு வாடா 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 கூப்பிட்டு இதே மாதிரி சரியான பொம்பளையா இருந்தா பொப்பனுக்கு நீ பிறந்தது உண்மையா இருந்தா யாரு பேரு ஒரு பேர் சொல்லியே அவனுக்கு நீ பிறந்தது உண்மையா இருந்தா மதுரைக்குள்ள போய் நின்றுட்டு இந்த இடத்துல தான் நிக்கிறேன் நீ சொல்லு. உன்னை யாரு தேடி வர்றா என்ன பண்றா ஏது பண்றான்னு அப்புறம் நீ பாரு. எப்படி நீ பாக்குற ஒரு போன் போதும். ஆல்ரெடி நேத்தே போட்டாச்சு பாத்தியா? உனக்கு என்ன வருது பாத்தியா? இன்னைக்கு நான் சொல்றேன். நான் கொடுக்குறேன் நியூஸ் கொடுப்போமா? பாக்குறியா நியூஸ் பாக்குறியா? என்னமோ பெரிய பிரஸ் மீட்டே நீங்க கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி பேசுறாங்க. பிச்சைக்காரி நீலாம் பிரஸ் மீட்டை இப்பதான் நீ பாக்குற. ரீசனா மானமரியாதோட வந்து எனக்கு தெரியும். அதுக்காக நான் மீடியால நான் இப்படி காமிக்கிறேன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இருக்கிற இடத்துல எப்படி இருக்கா அதுக்காண்டி மதுரை கூட இருக்கிறாங்க. ஏதோ கஷ்டத்துக்கு வறுமைக்கு போறவங்களும் தான் இருக்காங்க, கௌரவமா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அதுக்காண்டி நீ இப்படி போற நீ மதுரையோட ஒரு பேர் அப்படிலாம் திறக்க மாட்டாங்க. அவ வைத்து குழப்ப அவ பிள்ளைய உனக்கு என்னமா பண்ணிக்கிட்டு போறா? இருக்கிற இடத்துல இருக்காளா ஒழுங்கா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நான் என்ன சொன்னா இந்த பிரஸ் மீட்டை சுச்சுப்பி காட்டுறது பழைய சூர்யாவை பேசாம அடங்கி போறாளே அப்படிங்கிறதுக்காகவா? உன்னையெல்லாம் பேசி என்ன பண்ண? நீ ஒரு சாக்கடை, நீ ஒரு பிள்ளைய பேசக்கூடாதுன்னு நான் பேசுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா நான்லாம் உன்னை சீன்ற அளவுக்கு நீ ஒத்தே கிடையாது. எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதியவே. ஒரு வரலாறே படைக்கப்பட்ட ஊர் நம்ம மதுரை. எவ்வளோ ஒரு வரலாற்றுல இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை அந்த மாவட்டத்துக்குள்ளே ஜல்லிக்கட்டுக்கு பேர் போய் ஜல்லிக்கட்டே நடக்கக்கூடாதுன்னு சொன்னனால இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டமே பண்ணி எங்களுக்கு பாரம்பரியமான எங்களோட விளையாட்டு ஜல்லிக்கட்டு சொல்லி போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை மீண்டும் மீட்டெடுத்தவங்க எங்க மதுரைக்கார பயிலுக. நீ அவங்களே தப்பா பேசுறியா? உன்னை சும்மா டேய் மதுரைக்கார தம்பிலா நீங்கெல்லாம் ஆம்பளை இல்லையாம்டா பொட்ட பையன்னு சொல்லியிருக்காடா ஒருத்தி. சரியா? நீங்க ஆம்பளையா இல்ல பொட்ட பயலான்னு ஒருத்திக்கு காமிக்கணுமா? நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா? நானே சொல்றேன். நீங்க எல்லாருமே மதுரைக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பேசி 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 வீடியோ கொடுக்குறீங்க. இல்ல இவ யாருங்கிறத இன்னைக்கு நான் ஏன்னா யாரு அப்படிங்கறத அக்காவை யாருன்னு தெரியாது, ஒரு சில பசங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்றீங்க? என்னை தெரிஞ்சா யாருக்கா அப்படின்னு சொல்லி என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமா சேர்ந்து இந்த வீடியோவை எங்க வைரல் ஆக்கணும்னு எனக்கு தெரியும். நேர பிரஸ் மீட்ல அனுப்பிடுறேன். நியூஸ்ல போடுவாங்க. அவன் மூச்சியை பாத்துக்கங்க. மதுரை மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து அவன் மேல எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ நீங்க போய் கொடுத்துருங்க. புரியுதா? அவன் மதுரைக்குள்ள கால் எடுத்து வச்சாலே அவளை நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிருங்க. ஆம்பளைன்னு காட்டுங்க, வேற ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க ஆம்பளையா பொம்பளை பொட்டாய் பயலுங்களாங்கிறத நீங்க காமிச்சிடணும் அவளுக்கு. அதனால நான் இப்ப பிரஸ் மீட்ல காலையிலே கூப்பிட்டு பேசுறேன். திருமாரஞ்சி அண்ணனுக்கு நேற்று நைட்டே நான் அனுப்பிட்டேன் இந்த ரெக்கார்டு. சரியா? அவர் நான் பாக்குறப்பான்ட்டாரு. புரியுதா? நீ வச்ச கை சின்ன இடத்துல இல்லை எனக்கு தெரியும். சரியா? மதுரைக்காரன் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டுக்கே அவசியம். ஒரு பொம்பளையா பேச விட்டு நம்ம வேடிக்கை பாருங்க. கரெக்ட், சீரியஸா நான் சொல்றேன். நம்ம இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது அது வேற விஷயம். ஆனா மதுரைக்குள்ள இருக்கிற பசங்க உங்களால நான் கேட்கவே இல்லைங்க. கடவுள் சத்தியமா அது ஆடியோ கேட்கல. எல்லாம் பேசினா எனக்கு சுத்தோட அதிகம் வேடிக்கை பாருங்க. கரெக்ட், சீரியஸா நான் சொல்றேன். நம்ம இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டுலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சரியா? மதுரைக்காரன் எல்லோரும் ஒன்று சேர்ந்தா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. இந்த இது நம் நாட்டுக்கே அவசியம். ஒரு பொம்பளையா பேச விட்டு நம்ம வேடிக்கை பாருங்க. கரெக்ட், சீரியஸா நான் சொல்றேன். நம்ம இப்ப தனிப்பட்ட ஒரு நபரை பேசுறேங்கிறது அது வேற விஷயம். ஆனா மதுரைக்குள்ள இருக்கிற பசங்க உங்களால நான் கேட்கவே இல்லைங்க. கடவுள் சத்தியமா அது ஆடியோ கேட்கல. எல்லாம் பேசினா எனக்கு சுத்தி கூட கத்திட்டு கிடந்துச்சு. நானும் என்னடா சும்மா கத்திட்டே கிடக்குறாங்க. நேற்று எனக்கு அனுப்பி வச்சாங்க. யார் சிக்காபாய் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. பார்ப்பா அப்படிங்கும்போது சிக்காபாய் நேற்று தான் பார்த்தாலும் நான் ஏன்னா இவளை போய் பார்க்கணும் டென்ஷன் ஆகுது நமக்கு.
இருக்கு, தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாம நம்ம வந்து பேச வேண்டிய சூழ்நிலை வருது, தேவையில்லாம நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது, எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மைண்ட் எல்லாமே இவ்வளோ பார்த்தா வந்துட்டு நான் பார்க்கறதே இல்லை. நேற்று தான் யதார்த்தமா சுமி கத்திக்கிட்டே கிடக்கும், என்ன பார்த்து சுமி கத்திக்கிட்டே கிடக்குன்னு கேட்க அவர் இந்த பாரு பார்க்க சொல்லி அவர் அனுப்ப. அப்புறம் தான் பார்க்குறேன், ஏன்னா மாற்றம் எடுக்கிறீங்க, மாற்றம் எடுக்கிறா நீங்கள் ஆம்பளைங்களான்னு கேட்குறா, நீங்களாம் வந்து பொட்டை பயிலுங்களான்னு கேட்குறா, என்ன சேலை கட்டிங்களான்னு கேட்குற. ஏண்டி நார சிறுக்கி நாதாரி புண்ட தென்னவாரி புண்ட தேனா புண்ட, நான் கேட்குறேன் என்ன இருந்தாலும் ஒரு வழி இல்லாம வீடு வாசல் இல்லாம நடு தெருவில் நிக்கிறப்ப என்னைய மாதிரி அடைக்கலம் கொடுத்துச்சுடி. இன்னைக்கு இந்த வழி இல்லாம வீடு வாசல் இல்லாம நடு தெருவில் நிக்கிறப்ப என்னைய மாதிரி அடைக்கலம் கொடுத்துச்சுடி. இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் அடக்கமா இருக்கேன், இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா எல்லாம் என் உறவு சரி, என் நம்பியை விட்ட பாசம். மதுரை மக்கள் என்னை அனுசரிச்சு என்ன பண்ணுவா, நம்ம ஊரை நம்பி வந்துட்டா, ஏதோ வைத்து கொடுப்பு அவன் வீடியோ பிடிச்ச மாதிரி என்னமோ பண்ணிக்கிறான்னு. நான் உள்ள போயிட்டு வந்த உடனே நான் அவ்வளோ ஒரு கேவலமா கேடு கட்டலாம் என் பக்கத்துலேயே முடிவு சொல்றாங்க. எல்லாமே சொந்த விட்டுக்கிறாங்க, எல்லாமே தேவை விட்டாளுதானே. நான் ஒரு வீடு தான், எங்க காம்பவுண்ட் மட்டும் தான் வாடகை வீடு. அப்படிதான் அந்த வீட்டுல என்னை கூடி வைப்பாங்களா? பாவம் ஏதோ கெட்ட நேரம் அதுக்குள்ள என்ன வந்துச்சு, திருடிச்சா, பொய் சொல்லிச்சா, கொலை ஒடிச்சா, கொள்ளை அடிச்சுச்சா, ஏதோ வீடு அசிங்கமா பேசிச்சு, அந்தமா பேசினாங்க, அது போச்சு வந்துச்சு, அதோட பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இருக்கிறது அந்த மாதிரி. நான் உண்மையானவே சொல்றேன், மதுரைக்கார பயில உண்மையானவே சொல்றேன், இந்த ஊருக்கு வந்தனால இந்த ஊருக்கு ஒண்ணுன்னா அதோட பங்கு எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு அடைக்கலம் கொடுத்த ஊர் இந்த ஊர். நான் என்ன சொல்றேன்னா, மதுரைக்கார பயிலும் சரி, பொம்பளை பிள்ளைகளும் சரி, நம்ம ஊரையே ஒட்டி அசிங்கமா பேசியிருக்கா, நம்ம இப்ப தம்பியில பேசியிருக்கா, கொட்டையானு கேட்டிருக்கா. இவளை நீங்க சும்மாவே விடக்கூடாது. இதே நான் பேசியிருந்தா என்ன பண்ணிருக்கேன், எல்லாரும் மொத்தமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம ஊர்லயும் நம்ம ஊரை கூட விடுங்க, நம்மளோட தம்பியில நம்ம கூட பிறந்தவங்க, என் கூட பிறக்காட்டாலும் எனக்கு தம்பியை எங்க அண்ணன், நம்ம ஆம்பளைகளை பத்தி தப்பா பேசுற. இதுக்கு நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? இதுக்கு மதுரை மக்களாகிய நீங்க என்ன குரல் கொடுக்க போறீங்க? அதுக்கு முதல்ல முடிவு கட்டணும். ஏன்னா இவளுக்கு இனிமேல் இந்த ஊர்ல எந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்பளையும் இவ தப்பா பேசக்கூடாது. என்னைய பேசினா என்னைய மட்டும் தான் பேசணும். எதுக்கு இந்த பயில்களை பேசணும் சொல்லுங்க? யார் அப்படி பேசுனது? ஒரு அம்மா பேசியிருக்கியா, நான் வந்து நீங்க என்ன பண்றேன்னா பிரஸ் மீட்காரவங்க கூப்பிட்டு பேசிட்டு எடுக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க ஊர் ஆம்பளையும் ஏன் எங்க ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா, ஜல்லிக்கட்டை பத்தி இவ்வளவு இழிவா எடுக்க மாட்டாங்க. சீரியஸா சொல்றேன், நாங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்க குடும்பத்துல உள்ளவங்க எங்க ஊர் ஆம்பளையும் ஏன் எங்க ஊரை பத்தி இவ்வளவு கேவலமா, ஜல்லிக்கட்டை பத்தி இவ்வளவு இழிவா பேசிருக்கான்னு ஒரு பொம்பளை பேசியிருக்கா. இந்த கிளிப்பிங் ஏன் நான் எதுல போடணும்னா, நான் வந்து என்னோட ஐடியில போட முடியாது, சரியா? அதனால என்ன சொன்னா, நான் பிரஸ் மீட்டுக்கு அனுப்பிடுறேன். அதனால நீங்க மதுரை மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உடனே வந்து மதுரை மக்கள்கிட்டையும் மதுரை ஆம்பளை பசங்கள்டையும் பயிர்கள்டையும் மன்னிப்பு கேட்கே ஆகும். நான் பேசின தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு இவ கேட்கணும். கேட்கற வரைக்கும் நீங்க விடக்கூடாது. நம்மளோட மதுரையோட வீரத்தை என்னங்கிறத காட்டணும். அது ஒரு பொட்டச்சி. அவன் நம்ம தமிழ்நாட்டுக்காரியே முதல்ல கிடையாது, அவ தமிழர்ச்சியே கிடையாது. நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் வந்து மத கலவரத்தை, இஸ்லாத்துக்குள்ள மத கலவரத்தை தூண்டா, கிறிஸ்டினுக்குள்ள மத கலவரத்தை தூண்டா. இப்ப மதுரையை பத்தி கேவலமா பேசியிருக்கான், ஜல்லிக்கட்டை கேவலமா பேசியிருக்கான். மதுரையில இருக்கிறவங்க ஆம்பளை எல்லாம் பொட்டைன்னு பேசியிருக்கான். எப்படி மதுரையில இருக்கிற ஆம்பளை எல்லாம் பொட்டை பயிலுங்க, நீங்களாம் ஜல்லிக்கட்டு ஏன்னா பிடிக்க போறீங்கன்னு சொல்லி இவ பேசியிருக்கான். இவளை என்ன பண்ணலாம்னு மதுரை மக்கள் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்கிட்ட சொல்லுங்க. என் வீடு நான் சொன்னா போய் உன்னை ரேப் பண்ணி போட்டுருவாங்கன்னு, நான் விபச்சாரி, என்னோட விபச்சாரத்துக்கு பின்னாடி உதவி செய்யறதே மதுரை மக்கள் தான்றா. முன்னாடி இவ்வளோ ஒரு விபச்சாரி இந்த அளவுக்கு பண்றா, நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஓத்தாங்கம்மான்னு உங்களை எல்லாம் கிழிக்க கூடாது. நானு எல்லாம் என்னடா மான மரியாதை, நான் அப்படிதான்டா பேசுவேன், என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது, எவன்டா வந்து ரேப் பண்ண வரவன்? மதுரையில இருக்கிறவங்க யாரும் வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. அவளை அடிச்சு துரத்திட்டு தான் வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்கணும்னா அதை செஞ்சுட்டுதான் கேள்வி கேட்பாங்க. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன், சரியா? அதுதாங்க நான் சொல்றேன். விபச்சாரிக்கு வந்து உங்க பின்னாடி இருக்கா, அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி அவ சொல்றா. முதல்ல அவளை அந்த ஊரை விட்டு தரத்திட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன். அது வரைக்கும் அதாங்க சொல்றேன். மதுரை மக்கள் வந்து ரோசக்காரவங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்றது தெரியல. மதுரை மக்கள் ரோசக்காரவங்க. கேள்வி எல்லாம் உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க எப்ப அழைச்சு துரத்துறாங்களோ அப்ப வந்துதான் கேள்வி கேட்பாங்க. அதுதான் மதுரை மக்கள். இதுதாங்கம்மா வேணும். அது வந்துதான் கேள்வி கேட்கட்டும். நம்ம அப்ப என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நானும் உங்க சப்போர்ட்டுக்கு நிக்கிறேங்கம்மா. நீங்க அதெல்லாம் வந்து எதையும் யோசிக்காதீங்க. நாங்க எல்லாருமே எஸ்எஸ்டி எல்லாருமே சப்போர்ட்டுக்கு நிப்போங்கம்மா. சரிம்மா. கேட்டுக்கிட்டு இருக்க என்ன பூச்சாண்டி கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன பயமுறுத்துறியா எங்களெல்லாம்? பயமுறுத்துறியா? எவன்டி வருவான் என்ன ரேப் பண்றதுக்கு? நல்ல ஆம்பளையா அனுப்புடி,
சரியா? நல்ல அவன் நல்ல ஆம்பளை இருக்கு. ஆம்பளையா இருந்தான்னா அவன் வந்து ரேப் பண்ண வரமாட்டான். நான் விபச்சாரம் பண்றேன், எனக்கு பின்னாடி அவனுங்க தான் இருக்கானுங்கன்ற என்ன சொல்ல வர நீ? நீ வந்து எழுத படிக்க கூட தெரியாத முட்டாக்கா நீன்னு உனக்கே அவ்வளோ இருந்ததுன்னா நாங்களாம் வந்து படிச்சு பட்டம் பெற்றவங்க, எங்களுக்கு இருக்கும். சரியா? மேம், இந்த வீடியோ வந்து திருமாரஞ்சிக்கு அனுப்பியிருக்காங்க மேம். திருமாரஞ்சிக்கு நாங்க வீடியோ அனுப்புறோம் மேம். எல்லா பப்ளிக்கும் திருமாரஞ்சி அவங்க இதெல்லாம் ஆளை வச்சு ரேப் பண்றதுக்குன்னு ஒரு டீமே வச்சிருக்க போல இருக்கே. மதுரையில இருக்கிறவங்க கேக்குதா மக்களே? நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா இன்னொரு கால் வந்தது, அதனால பிளாக் ஆயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. நான் பேச கேக்குதா சொல்லுங்க. யாரும் தம்பியை விட்டு கட்டுப்படுத்துவாங்களா? தம்பியை வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களா? எங்க கூட போறத தம்பிங்களெல்லாம் நாங்க இதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். 10 தம்பி வச்சிருக்காங்களாமே, 10 தம்பிங்களையும் ரேப் பண்றதுக்கு அனுப்பு. அப்படியா? தம்பிங்க அப்படிதான் பயன்படுத்திங்கிறியா நீ? அப்ப குழந்தைங்க எல்லாம் இதுதான் நீ அந்த 3 வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் இதுதான் நீ டைவர்ட் பண்ணி விட்டுருக்கிறியா? படிக்க விடாம எல்லாம் பண்ண விடாம நீ கூப்பிட்டா வந்துருவாங்களா? அப்ப நீ என்ன பண்ற? காலேஜ் போற பசங்க யாரெல்லாம் வந்து உனக்கு தம்பி வயசுல இருக்கிறாங்க எல்லாரும் இந்த மாதிரிதான் நீ அவுத்து காட்டி பண்ணிக்கிறியா நீ? இது தெரியாத திருமாரஞ்சி சாருக்கு? திருமாரஞ்சிக்கு அனுப்பிட்டாலும் நாங்க வந்து பயந்துனோமா? அதே திருமாரஞ்சி அவங்களை நாங்க பாக்குறோம், எல்லாரும் பாக்குறோம். அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கிறோம். அவர் பேரை நீ பயன்படுத்துறதுக்கே இன்னைக்கு நீ அவர்கிட்ட நீ வாங்க போற பாரு. அனுப்பிட்டாலும் உடனே அவர் சொன்னாராம், நான் பாக்குறேன்டா, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னாராம். அப்படியா? வடபழன்னு சொன்னாரா? அப்படியா? வடபழன்னு இல்லையா? உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பேசுறான்னாலே அவனுக்கு பேர் என்னன்றது மக்கள், அதுலயும் முக்கியமா சிலர்ல எல்லாருமே தலைவர்கள், அரசியல்வாதிகள், பொது வலைதளத்துல இருக்கிறவங்கன்னு வந்துட்டாலே ஒரே மாதிரி விபச்சாரிகள் கிட்ட பேசுறான்னாலே அவன் கூட படுக்கிறான்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால உன்னை மாதிரி ஆளுங்கட்டெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. நீ மூடிக்கிட்டு கிளம்பு. உன்னைய மாதிரி விபச்சாரிகள் கிட்ட பேசுறான்னாலே அவன் கூட படுக்கிறான்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. அதனால உன்னைய மாதிரி ஆளுங்கட்டெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. நீ மூடிக்கிட்டு கிளம்பு. என்ன நம்பிட்டீங்க? தெரிஞ்சிட்டு இருப்போமா? நான் உன்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். சரியா? இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து எங்களோட ஃபேமிலி விஷயம். நாங்க எங்க பிள்ளையும் சொல்லணும். போட்டா பாத்தீங்களா வீடியோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு 10 பேரை வச்சு என்ன ரேப் பண்ணுவேன்னு சொன்னல, அதுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். எந்த ஆம்பளை அந்த 10 பேர் எனக்கு காட்டு தெரியாதா? இததான் மீன் பண்ணது, யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்றதுதான் உங்க சைட்ல இருந்து வந்த அந்த ஸ்பீச் வந்தது. அப்படி இவங்க வேற மாதிரி செலவானாலும் பரவாயில்ல, நான் சுப்ரீம் கோர்ட்ல 1000 கூட வைக்கிறேன். இவங்களோட எல்லா கேஸையும் நானே முன்னாடி நின்று நடத்தி முடிச்சு, இவங்க எப்படி திருப்பூர்ல வந்து எப்படி ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி ஜாதி பிரச்சனைய வச்சு பேசி இவ வந்து வழக்கு வாங்கினாலும், அதே மாதிரி இப்ப மதுரையில வந்து உட்காந்துக்கிட்டு தேவர் சமுதாயத்தை வச்சு இவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. சோ